உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியுடைய பலன்கள், ஒரு கிரக பயிற்சி, சுக்கிர பயிற்சி. நீங்க என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுக்கிர பயிற்சியுடைய சிறந்த யோக பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம். அதாவது சொத்து சுகங்களை எல்லா மனிதன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோக வாழ்வையும், அத்தனை சுகங்களையும், சொத்து சுகங்களில் பொன் பொருள் செல்வம் சொத்து சுகங்கள் பதவி யோகம் அத்தனையும் தரக்கூடிய சுக்கிரனை போன்ற ஒரு சிறந்த யோகக்காரன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுக்கிர பயிற்சியுடைய சிறந்த பலன்களை இன்னைக்கு கடக ராசிக்கு பார்க்க போறோம். அத இந்த கடகராசியினுடைய யோக பலன்கள், இந்த சுக்கிர பயிற்சியின் யோக பலன்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை இந்த சுக்கிர பயிற்சியின் பலன்களை கடகராசிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதாவது 19/9/2024 அன்று சுக்கிரன் கன்னி ராசியின் துலா ராசிக்கு ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறப்பான யோகம். ஒரு சிறப்பான யோகம். ஒரு மாதம் இருக்கக்கூடிய சுக்கிரன் அத்தனை சுகபோகங்களை ஒரு மனிதனுக்கு அள்ளித்தருகின்ற அந்த சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை கடகராசிக்கு ஒரு சிறப்பான பலன்களை நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியா நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. அது இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமா அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு
நடக்கலைன்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்குல்ல, நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். கடக ராசிக்கு இந்த 19/9/2024 அன்று பெயர்ச்சி ஆகின்ற சுக்கிரன் பெயர்ச்சி அற்புதமான ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித் தருகின்ற அந்த சுக்கிர பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவன் ஒருவன் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர முடியும், நல்ல உணவை தர முடியும். நெய் கலந்த பருப்பு கலந்த உணவு, நெய் பருப்பு கலந்த, அதாவது சுகமாக அத்தனை உணவுகளை சுவைத்து அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான யோகம். கட்டில், மெத்தை, படுக்கை, பெண் சுகம், மண் சுகம், சொத்துக்கள் சுகம், இந்த அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்கிரன் கடகராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் பெயர்ச்சியை அடைவதுதான் சிறப்பு. 19/9/2024 அந்த சுகஸ்தானத்தின் 4ஆம் இடம், அதற்கேற்ற ஸ்தானத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி அடைவதுதான் ஒரு சிறந்த யோகமான காலம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான ஒரு சரியான இடத்தில் பயிற்சி அடைகிறார் கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். முதலில் வீடு, வாசல், சொத்துக்கள், வீடு, இடம், வாசல், பங்களா, கார், பங்களா, இந்த அத்தனை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தில் சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். ஆக வீடு, இடம், காரு, பங்களா என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்கள் கிடைத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அதாவது ஏற்கனவே இருந்தாலுமே புதிதாக அதை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய சொத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரம் சுகஸ்தானம் என்று முதலில் பெண் சுகம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை வசதி படைத்த பெண், வசதி படைத்த மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய பேரும் புகழ், அதை ஊரே புகழ்ந்து பாராட்டக்கூடிய, புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வ சிறப்போடு திருமண வாழ்க்கை ஏற்படும் இந்த 4ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம். ஏற்கனவே அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலோ, இல்லை பால் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலோ, இல்லை ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இந்த மாதிரி பண்ணை தொழில், பால் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பால் பண்ணை தொழில்கள் அப்போ சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அதே இடத்துல பாக்கெட்டில் உணவுப் பொருள், பாக்கெட்டில் தயார் பண்ணி எத்தனையோ விதமான உணவுப் பொருள் இருக்கு. எத்தனையோ விதமான ஸ்வீட்ல இருந்து அதிர்ஷ்டம், முறுக்கு, இந்த மாதிரி உணவுப் பொருள்கள்லாம் அந்த பேக்கரி ஐட்டங்கள், உணவுப் பொருள் தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்து விளக்கக்கூடிய அருமையான காலம். புதிதாக அந்த தொழிலை உருவாக்கக்கூடிய காலம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, அதே நேரத்தில் விவசாயம், டீ எஸ்டேட்டு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தோப்புகள், தென்னந்தோப்பு, டீ எஸ்டேட், தென்னந்தோப்பு, இதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் பெறக்கூடியவும், அந்த சொத்துக்கு அதன் மூலம் வியாபாரம், அதன் மூலம் தோப்பு தரவுகள், தென்னந்தோப்பு, அதில் வியாபாரம், அது நிறைய வியாபாரத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தோப்பு தரவுகள் மூலம் வருமானம் நிறைய கிடைக்கும். டீ எஸ்டேட், தேயிலை எஸ்டேட் ரொம்ப சிறப்பாக, அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து நல்ல கவனிங்க. இதெல்லாம் நல்ல அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்கள். இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய. அதே நேரத்தில் கார் ஷோரூம், புதிய கார் ஷோரூம் தொடங்கலாம். ஏற்கனவே கார் ஷோரூம் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாகன தொழில், கார் வாகன ஷோரூம் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண தங்கத்தொழில் சிறப்பாக இருக்கு. அதே நேரத்தில் அதிநவீன ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் நடத்தக்கூடியவருக்கு அருமையான நல்ல நேரம். புதிய ஸ்டார் ஹோட்டல் தொடங்கலாம். அதாவது கடகராசிக்காரங்க மக்கள் சுகமா அனுபவிக்கிற ஹோட்டலையும் நடத்துவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? கல்யாண மண்டபம், பொதுமக்கள் சுகமா அனுபவிக்கக்கூடிய கல்யாண மண்டபம், திருமண மண்டபம், அதிநவீன ஹோட்டல்,
இதெல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலம் வருமானங்கள் சிறந்த நிலையிலும் சிறந்த உயர்ந்த நிலையில் ஏற்படும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அடுத்து நல்ல கவனிங்க. இந்த அதே போல கல்வி 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், உயர்ந்த அரசு உத்தியோகம் பெறுவதற்கான ஒரு நல்ல கல்வி, ஒரு டாக்டர், இன்ஜினியர், நர்சிங் கோர்ஸ், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வியை படிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த கல்வி ஏற்கனவே படித்திருந்தவர்களுக்கு அதற்கேற்ற வேலை வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உயர்ந்த பதவி கிடைத்து அதற்கேற்ற வசதியான குவார்டர்ஸ் தங்கக்கூடியது. அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி காரு, அரசாங்க காரு, அரசாங்க குவார்டர்ஸ், வீடு, அப்படிப்பட்ட ஒரு சுகபோக அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய அதே இடம்தான். மனிதனை அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், அனைத்து சுகங்களும், அனைத்து பதவியும், பெண் சுகம், பொன் சுகம், மண் சுகம் என்று அத்தனை சுகங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. புரிஞ்சுறீங்களா? அத நிச்சயமாக கடகராசிக்கு மிக சிறந்த யோகமான ஒரு சுக்கிர பயிற்சி, சிறந்த யோகமான ஸ்தானத்தில் இருக்கிறது. நல்ல யோகங்கள் எதிர்பார்க்கலாம். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. தொழில்கள் சிறந்து விளங்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்கள சொல்ல வேண்டியது எல்லாம் சிறப்பா இருக்கு. பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? வேலை இல்லையா? குழந்தை இல்லையா? குடும்ப பிரச்சனைகளா? சொத்து பிரச்சனைகளா? அரசாங்க வேலை கிடைக்கணுமா? புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு? நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சு, சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.